ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள்: திருவுன கேரட், ப்ளைன் கோவா, சுகர், ஏலக்காய், முந்திரி, திராட்சை, பால், தேவையான அளவு நெய். ஃபஸ்ட்டு நம்ம பாலை காய வச்சுக்கலாம். பால் காயறதுக்குள்ளே சைட் பை சைட் நம்ம கேரட்டை வணக்க ஆரம்பிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து அதில் உங்களுக்கு தேவையான அளவு நெய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கேரட்டை மெஷர் பண்ணி கொட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு சுகர் சேர்த்தும் போது கரெக்டாக இருக்கும். நெய் நல்லா உருகினப்புறம் நம்ம கேரட் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் நல்லா உருகிருச்சு. இப்போ நம்ம கேரட் சேர்த்துக்கலாம். நாங்கள் 5 கப் கேரட் சேர்த்துறோம். இந்த கப் வந்து 250 ml கப். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கேரட் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஊற்றின நெய்யும் கேரட்டும் நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு வச்சு மூடி விட்டுருங்க. கேரட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நமக்கு கேரட்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ கேரட் நமக்கு நல்லா வேகிறதுக்காக பால் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. பால் எவ்வளோக்கு எவ்வளோ ஊற்றுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு கேரட் அல்வா நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய பால் வேணும்னு நினச்சிங்கன்னா நிறைய பால் ஊற்றிக்கலாம். நாங்கள் வந்து 1/2 லிட்டர் பால் ஊற்றிருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. பால் ஊற்றிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அது நல்லா வேகட்டும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டுருங்க. இடையில அப்பப்போ திறந்து பார்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது நல்லா ட்ரை ஆகணும். நல்லா ட்ரை ஆகி நமக்கு நல்லா வேகணும். இப்போ நமக்கு கேரட் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 5 கப் கேரட்க்கு 1.25 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு ஏற்ப உங்கள் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. அந்த சுகர் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். சுகர் மிக்ஸ் ஆன உடனே ப்ளைன் கோவா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு சுகர் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ப்ளைன் கோவா ஆட் பண்ணலாம். ப்ளைன் கோவான்னு கடையில் கேட்டிங்கனாவே உங்களுக்கு தருவாங்க. ப்ளைன் கோவா எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு 180 கிராம்ஸ் போடுறேன். நல்லா போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த கோவா உங்களுக்கு கேரட்டோடு சேர்ந்து கரையணும். அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அது நல்லா மிக்ஸ் ஆன உடனே தாளித்து வச்ச முந்திரி திராட்சை கொட்டிக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய் தூள் பண்ணி வச்சு அதில் கொட்டிக்கோங்க ஃப்ளேவருக்காக. இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 1 மினிட் விட்டுருங்க. அதுக்கப்புறம் இறக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கீ சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சா நிறைய சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவருக்காக தான் நம்ம கீ சேர்த்தது. நல்லா கீ சேர்த்து அதில் மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு கேரட் அல்வா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.